சக்தி வரபிரம்ம ஜெகத்குருவே வாசுதேவ கிருஷ்ணா போற்றி. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ராசி பலன். மேசராசி நேயர்களே, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் இருக்கின்றன. சந்திர பகவான் இன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறார். கிருத்திகை ஒன்று இன்றைக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் எப்பெல்லாம் பயணிக்கிறாரோ அப்போ கிருத்திகை நட்சத்திரம் என்று சொல்லி முருகபெருமானுக்கு நல்ல ஒரு நாடாக, பூஜைக்குரிய நாடாக இந்த நாள் அமையும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு உங்கள் வீட்டில் நல்ல ஒரு குதூகலமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும். நல்ல ஒரு வாய்ப்பினை அழுவீர்கள். நல்ல உங்கள் வீட்டில் இருக்கும் கல்வி செல்வம் படிப்பதற்கு நல்ல ஒரு நாடாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருப்பதனால் அவள் மேற்பறவையில் தான் இன்றைய நாள் கிரகங்கள் அனைத்தும் வேலை செய்யும். அங்கே கேது பகவான் இருப்பதனால் 6ஆம் இடத்தில், அதனால் கேதுடைய சாரம் அதிகமாக இருப்பதனால் நல்ல கல்வி செல்வத்தில் இருப்பீர்கள். அதேபோல் சந்திரன் உங்கள் மேசத்திலே இருப்பதனால் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அவர் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இன்றைக்கு ஆகும். பரணி நட்சத்திரம் சொல்ல வேண்டாம். ஏனென்று கேட்டால் பரணி நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக நல்ல ஒரு தொழிலை செய்வீர்கள். நல்ல அது விதமாக அவங்களுக்கு வருமானம் வரும். நல்ல ஒரு லாப பலனை அடைவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு சஞ்சலங்கள் இருந்தாலும் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இரவினை நான்குங்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள். ஏனென்று கேட்டால் பரணி நட்சத்திரத்துக்கு உரியவர் உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 7ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்நியோன்யம் இருக்கும். நல்ல ஒரு வரவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அமையும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், சந்திர பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதேபோல் உத்திரத்தில் சூரியன் சஞ்சாரிக்கிறார். நல்ல நாளாக இந்த நாள் கவர்மெண்ட் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமையக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை. நல்ல ஒரு வெளி வட்டாரங்களில் நல்ல ஒரு பழக்க வழக்கங்களாக பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அமையும். சிவராசி நேயர்களே, உங்களுக்கு கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் நட்சத்திரம் இருக்கின்றன. அதனால் கார்த்திகையில் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பதவி உயர்வு நல்ல விதமாக உங்களுக்கு அமையக்கூடிய நாளாக இருக்கும். அந்த பதவியில் வேலை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு சன்மானங்கள் வழங்கப்படும். சன்மானங்கள் பெரிதாக இல்லைன்னா வாய் வார்த்தைகளாக சொல்லுவது அது பெரிய சன்மானம் தான். நல்லா வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்வது இன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக ஆகும். நல்ல அந்த வாய் வார்த்தையை சொல்வது உங்களுக்கு பெரிய இடத்தில் நல்ல ஒரு பொறுப்புக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷபராசி நேயர்களே, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் உங்களுக்கு ராசிநாதன் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த லாபம் உங்களுக்கு நல்ல ஒரு கணிசமான ஒரு தொகையாக வந்து சேரும். அதை பார்த்து வைத்து பயணமாக இருங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், ரிஷபராசியில் இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு இந்த பலன். ரிஷபராசி நேயர்கள், மிருகசீரிட நட்சத்திரம் கிருத்திகை என்று சொல்லப்படும். அதை பூஜை செய்யுங்கள். உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமையும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஆலயம் செல்லுங்கள். நல்ல சிறப்படைவீர்கள். ஏன்னா இந்த மாதம் மழை மாதம் பெருமாள் கோயில் செல்லுங்கள். நல்ல ஒரு சிறப்பாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு மிதுனராசி நேயர்களே, மிருகசீரிடம், திருவாதுரை, புனர்பூசம் 3 நட்சத்திரம் அங்கே இருக்கின்றன. மிருகசீரிட நட்சத்திரம் 4ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் சற்று குடும்பத்தில் சஞ்சலங்கள் வரும். அதை நீங்கள் தான் பார்த்து கவனத்துடன் இருக்க வேண்டும். சண்டையாக மாறிவிடும். அதை பார்த்து கொள்ள வேண்டும். ஆலயம் செல்லுங்கள். நல்ல நாடாக உங்களுக்கு அமையும். திருவாதுரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். சனி பகவான் காலபுருஷ தேதியில் 11ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு லாபஸ்தானமாக இருக்கும். ஆலயம் செல்லுங்கள். எந்த துறையில் வேலை செய்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு இன்றைக்கு குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதனால் சூரியன் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல லாப நாளாக இந்த நாள் அமையும். அதே கேதுவும் இருக்கிறார். 3 விதமான வருமானங்கள் உங்களுக்கு இன்றைக்கு வந்து சேரும். எப்படி என்று கேட்டீங்கன்னா, ராகு பகவான் ஒரு வருமானம் கொடுப்பார், சூரிய பகவான் ஒரு வருமானம் கொடுப்பார், குரு பகவான் ஒரு வருமானம் கொடுப்பார். 3 வருமானத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள். அதேபோல் ஆலயம் சென்று வாருங்கள். நல்ல செல்வ செழிப்பை அடையக்கூடிய நாடாக இந்த மிதுனராசி நேயர்களுக்கு அமையும். கடகராசி நேயர்களே, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. பூச நட்சத்திரத்துக்கு இன்று நாள் நல்ல நாளாக அமையக்கூடிய நாடாக இருக்கும். நீங்கள் செய்ய எடுத்த காரியங்கள் புனர்பூச நட்சத்திரங்கள் விரைவாக முடிப்பீர்கள். ஆலயம் செல்லுங்கள். எந்த காரியம் நினைத்தீர்களோ அந்த காரியம் விரைவில் நடக்கப்படும். பூச நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். பெருமாள் ஆலயம் செல்லுங்கள்.
வீடு கட்டுவதற்காக நீங்கள் பணம் சேமித்து வைத்து கொண்டிருப்பது அது முழுமையாக நல்ல ஒரு பலனை அளிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த துறையில் வேலை செய்கிறீர்களோ அந்த துறை உங்களுக்கு நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். யாரையும் நம்பி எந்த ஒரு பாண்டிலும் கையெழுத்து போட வேண்டாம். உங்கள் வருமானத்தை அடுத்தவர்கள் தட்டிச் செல்வார்கள். ஃப்ரெண்ட்ஸு கூட இன்று சேரக்கூடாமல் நல்ல ஒரு நாடாக இந்த மத மாதத்தில் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸு கூட சேராதீர்கள். ஏன்னா உங்களை ராகு பகவான் எப்பொழுதுமே வீழ்த்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார். சனி பகவான் காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடத்தில் இருந்தால் கூட அதே போல் 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார், தட்டி செல்வார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மது அருந்த சொல்லி சில விஷயங்கள் நடக்கும். அதை நீங்கள் தவிர்த்தீர்கள் என்றால் சிறப்பாக இருப்பீர்கள். பூச நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திர கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு செல்ப செழிவான நாளாக இந்த நாள் அமையும். அதனால் உங்களுக்கு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் பார்த்து போக வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் கன்னிராசியில் சூரிய பகவான் இருப்பதனால் 2ஆம் இடத்தில் உங்களுக்கு புதன் பகவான் இருப்பதால் சற்று வாயுவாரத்தில் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் பார்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டும். போனீர்களில் சிறப்படையக்கூடிய நாளாக இந்த கடகராசி நேயர்களுக்கு அமையும். சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு மகம் பூரம் உத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. மக நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையும். 2ஆம் இடத்தில் கேது இருப்பதனால லாபஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அமையும். இது மூலியமாக உங்களுக்கு நல்ல வரக்கூடிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அமையும். அதனால் வெளிவட்டாரங்களை பார்த்து பேச வேண்டும். பணம் கொடுப்பதாக வேற காரியங்கள் ஏதோ செய்தீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு பாதிப்பாக ஆகிவிடும். சுயநினைவோடு நடந்து கொள்ளுங்கள் மக நட்சத்திரக்காரர்கள். ஏனென்று கேட்டால் 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், உங்கள் ராசியிலேயே புதன் இருக்கிறார். அதனால் மக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஞாயிற்றுக்கிழமை. பூச நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் பூச நட்சத்திர ராசிநாதன் நடக்கிறார். அதனால் உங்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் அமையக்கூடிய நாளாக இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வெளிவட்டாரங்களில் வாய் வார்த்தைகள் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு நல்ல நாளாக அமையக்கூடிய நாளாகும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக இன்று வாய் வார்த்தை எதுவும் பேசக்கூடாது. 2ஆம் இடத்தில் உங்களுக்கு சூரியன் இருக்கிறார், அதில் கேது இருக்கிறார். அதனால் கேதும் சொல்ல வார்த்தையை தான் சூரியன் கேட்பார். எப்பொழுதுமே இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். நிதானமாக ஆலயம் செல்லுங்கள், சிறப்படைவீர்கள். சிம்மராசி நேயர்களே உத்திரம் அஸ்தம் சித்திரை. அஸ்த நட்சத்திரத்திற்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். தேய்பிறை சந்திரன் சற்று கடினமாக இருப்பார். உத்திர நட்சத்திரக்காரர்கள் கன்னிராசியில் உள்ள உத்திர நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பதனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உங்கள் எதிரி ராகு இருப்பதனால் சில கெடும் வேலைகளை செய்யக்கூடிய நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சும்மாக இருந்தாலும் பணிக்கு போகாமல் சும்மா இருந்தாலும் அது நல்ல நாளாக அமையும். கவர்மெண்டில் உத்தியோகம் செய்வர்களுக்கு சில சஞ்சலங்கள் வரும். அதை இறைவன வழங்கல் அதுவே சரிவாகும். இல்லை என்றால் அதுவே உங்களுக்கு பாதமாக அமைந்துவிடும். இந்த ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம். இந்த நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால் அதிகமாக ஆலயம் செல்லுங்கள். எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டாம். ஏன் என்று கேட்டால் சூரியன் உங்கள் கண்ணியிலே இருப்பதனால் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் மேசத்தில் பிரவேசிக்கிறார். அதனால் லாப பலனை கொடுக்காமல் சில சிரமமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆலயம் சென்றீங்கன்னா அதுவே உங்களுக்கு சிறப்படையும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால் உங்களுக்கு சற்று காரிய தடைகள் இருக்கும். ஆலயம் செல்லுங்கள், சிறப்படையக்கூடிய நாளாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக அமையும். துளாராசி நேயர்களே சித்திரை சுவாதி விசாகம் 3 நட்சத்திரம் இருக்கின்றன. சித்திரை நட்சத்திரத்திற்கு உங்களுக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறார். நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதேபோல் 12ஆம் இடத்தில் சூரியன் இருக்கார் என்ற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக வெளியூர் செல்வீர்கள். அது மூலியமாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு வரக்கூடிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அமையும். அதுபோல் ஆலயம் செல்வங்கள் சிறப்படைவர்கள். ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது. செய்தால் உபத்திரியமாக ஆகிவிடும். 9ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் சில காரியங்களுக்கு வெளியில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். செவ்வாய் துளாராசிக்கு நல்ல கிரகமாக இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் ராகு பகவானும்
அதேபோல் காலபுருஷந்தத்தை 6ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறதுனால சிறு வேலைகளை கொஞ்சம் கவனமாக பெருமழையாக கொடுத்து வருவார்கள். அதனால்தான் ஆலயம் செல்வது சிறப்படையக்கூடிய துளாராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை நட்சத்திரம் வீடு செய்யும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏனென்று கேட்டீங்கனால் இது தேய்பிறை சந்திரன் நாள். சந்திரனுடைய தேய்பிறையில் ராகு பகவான் முளை கிரகமாக மாறி நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக சுவாதி நட்சத்திரக்காகும். சிறப்படைவர்கள் எந்த துறையில் வேலை செய்தாலும் நீங்கள் பார்த்து செல்ல வேண்டும். துறையில் வேலையே செய்ய வேண்டும். ஏன் என்று கேட்டால் பவர் மூலியமாக சில விபத்துக்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஏன் என்று கேட்டினால் உங்கள் ராகு பகவான் இருப்பதுக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்தீர்கள், அதுவே உங்களுக்கு நல்ல நாளாக இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அமையும். விசாக நட்சத்திரம் குரு பகவானின் நட்சத்திரம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் இன்று தேய்பிறை சந்திரன் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆலயம் செல்லுங்கள், சிறப்படைவீர்கள். குரு பகவான் உங்களுக்கு மேசத்திற்கு 2ஆம் இடத்தில் இருப்பதனால், ரிஷபத்தில் இருப்பதனால் அந்த ரிஷபத்தில் எப்பயுமே அஸ்தங்கம் அடையக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் இன்றைய தேய்பிறை சந்திரன் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் ஆலயம் சென்றீர்கள் என்றால் அந்த விசாக நட்சத்திரம் துளாராசி நண்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு விசாகம், அனுசம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் இருக்கிறன. குரு பார்வை உங்களுக்கு அங்கே இருப்பதனால் மேசத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதை கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏனென்று கேட்டிங்கனால் குரு பார்வை சொந்த நட்சத்திரத்துக்கே விழுவதனால் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுச நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதனால் நல்ல லாபத்தை கொடுப்பார். இன்றைக்கு சூரிய பகவான் எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் சனி பகவானுக்கு நல்லதே செய்யக்கூடிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அமையும். சனி பகவானுக்கும் சூரியனாருக்கும் எப்பவுமே ஆகாது, ஜென்ம விரோதம் என்பது சொல்வதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சந்திர பகவான் சூரியனுடைய நட்சத்திரம் இருப்பதனால் சூரியனுடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். அதனால் இன்றைக்கு சனி பகவானுடைய நாள் உங்களுக்கு விருச்சக ராசிக்கு நல்ல ஒரு நாடாக அமையக்கூடிய நாளாக, அந்த பொன்பொருள் உங்களுக்கு வரக்கூடிய இன்னைக்கு சேரக்கூடிய நாளாக நல்ல நாளாக விருச்சக ராசி நாளுக்கு அமையும். அதேபோல் கேட்டை நட்சத்திரத்துடைய உங்களுக்கு நல்ல நாளாக குருவுடைய பார்வை உங்களுக்கு இருப்பதனால் நல்ல ஒரு லாப பலனை கொடுப்பீர்கள். கல்வித்துறையில் சிறந்து வழங்குவீர்கள். கல்வி பாடத்தில் எந்த துறையில் இருக்கோ அந்த கல்வி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்துக்கு இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு மூலம் நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் அங்கே 3 நட்சத்திரம் இருக்கின்றன. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தில் பெய்கையார், சந்திர பகவான் மேசத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆலயம் செல்லுங்கள், சிறப்படைவீர்கள். சந்திர பகவான் எப்போதுமே தேய்பிறையில் 5ஆம் இடத்தில் இருந்தால் பலனை இரட்டிப்பாக கொடுப்பார். ஏன் என்று கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் லாப பலனை விட்டுவிட்டு கெடுப்பலனை கொடுக்கக்கூடிய நாடாக ஆகும். ஏன்னா குரு பகவான் சுபகிரகம் ஆவார். சந்திர பகவானை கிரகத்திற்கு ராசி மாறுக்கு ஏற்றது போல் உங்களுக்கு இருபலனை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதனால் ஆலயம் செல்லுங்கள், சிறப்படைவீர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு ஆலயம் சென்றீங்களா? இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு சிறப்படையக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உத்திரம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரம் அங்கே இருக்கின்றன. உத்திர நட்சத்திரக்காரர்கள் வம்பை விளக்கில் மாட்டிக்கொள்ளாமல் தேய்பிறை சந்திரன் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாகும். ஏனென்றால் 6ஆம் இடத்தில் அந்த சூரிய பகவான் இருப்பதனால் சற்று சிந்தித்து செயல்படுங்கள். எந்த வம்பு விளக்கிலும் மாற்றிக்கொள்ளாமல் இறைவனை வழிபடுங்கள். நல்ல நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மகர ராசி நேயர்களுக்கு உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகும். திருவோண நட்சத்திரங்கள் ஆலயம் செல்லுங்கள். ஏன்னா தேய்பிறை என்பதனால் 4ஆம் இடத்தில் சந்திரன் குடும்பத்தில் பல சஞ்சலங்களை உருவாக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதனால் கருத்து பாடுவதை விடுதால் பிரச்சனை பெருசாகிவிடும். ஆலயம் சென்று வழிபடுங்கள், சிறப்படைவீர்கள். இல்லை என்றால் குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாக ஆள்கொள்ள நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகும். ஒரு போட்டி போட்டுக்கொண்டு செயல்பாடுகள் செய்ய வேண்டாம். திருவோண நட்சத்திரங்கள் அனைவர்களுக்குமே இந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சிரமமான நாட்களாக இருக்கும். அதனால் பெருமாளை வணங்குங்கள். நல்ல சிறப்படையுடைய நாளாக இந்த நாள் அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் 6ஆம் இடத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருப்பதனால் சற்று காரிய தடைகளும், வண்டி வாகனத்தில் பார்த்து போக வேண்டும்.
யாரிடமும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சென்று போய் வண்டி வாகனத்தில் கீழே விழுந்து விடுங்கள். பார்த்து நிதானமாக போகின்றீர்களோ அதுவே உங்களுக்கு நல்ல நாளாக இந்த மகர ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை நேயர்களே. அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் இருக்கின்றன. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சற்று தாமதமாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் குடும்பத்தில் சில சஞ்சலங்கள் வரும். அதை அலையும் செல்லுங்கள். சிறப்படையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் 2ஆம் இடத்தில் உங்களுக்கு ராகு பகவான் இருப்பதனால் சற்று வாய் வார்த்தையில் கம்மியாக இருக்க வேண்டும். 8இல் சூரியன் இருப்பதனால் சில கடினமான வேலைகள் எதுவும் செய்ய வேண்டாம். அது உங்களுக்கு விபத்துக்குரிய நாளாக இந்த நாள் அமைவதனால் இறைவன வழிகளில் சிறப்படையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் அதேபோல் மேசத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதனால் சற்று கடினமான நாளாக இருக்கும். இன்றைய நாளில் ஆலயம் செல்லுங்கள். சிறப்படைவில் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கும்பராசி அமையும். மீனராசி நேயர்களே, புரட்டாதி, உத்திரட்டாதி 3 நட்சத்திரம் இருக்கின்றன. ரேவதி நட்சத்திரம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்கின்றன. புரட்டாதி நட்சத்திரத்திற்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் சற்று காரிய தடைகள் தாமதமாகவும் இறைவனை வழிபடுங்கள் நல்ல நாளாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு சற்று இன்றைக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரிப்பதால் 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் லாபத்தை கொஞ்சம் கற்றியாக கொடுப்பார். ஏன்னா 12ஆம் இடம் இருப்பதனால் சற்று இறைவனை செல்லுங்கள். ஆலயம் சென்று இறைவனை வழிபடுங்கள். அதனால் புரட்டாதி நட்சத்திரம் இன்று லாப பலனை கம்மியாகிடும். அதேபோல் உத்திரட்டாதி நட்சத்திரம் லாப பலனை கம்மியாக கொடுக்கக்கூடிய நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமையாகும். அதேபோல் ரேவதி நட்சத்திரம் நல்ல ஒரு லாப பலனை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த நாள் அமையும். ஏன் என்று கேட்டிங்கனால் காலபுருஷத்தை விட 7ஆம் இடமாக அந்த வருவதனால் புதன் பகவான் உங்களுக்கு இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாடாக இந்த நாள் அமையும். ஆலய செல்லுங்கள். அதுவே சிறப்படையும். மீனராசி நேயர்களே.